Hello all, good morning. December 15th கான current affairs பார்க்கலாம். CM to launch scheme for ensuring redressal of petitions. அதாவது அரசின் சேவைகளை மக்களை விரிவாகவும் எளிதாகவும் சென்றடைவதற்காகவும் குறைகளை தீர்ப்பதற்காகவும் மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்தை கோவையில் டிசம்பர் 18ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் தமிழக முதல்வர். இந்த ஸ்கீம் பற்றி என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதோட முக்கிய நோக்கம் அரசின் சேவைகள் பொதுமக்களை ரொம்ப விரைவாகவும் எளிதாகவும் சென்றடைவதற்கான இந்த ஸ்கீம். பேர் என்னங்க, மக்களுடன் முதல்வர். ஆல்ரெடி இந்த முதல்வர் அப்படின்னே நிறைய ஸ்கீம்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த ஸ்கீமை பற்றியும் இன்றைக்கி பார்ப்போம். சரி, இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒரே குடையின் கீழ் மக்கள் கோரிக்கைகளை பெட்டிஷனாக கொடுக்கலாம். அந்த பெட்டிஷனை பெற்று பதிவு பண்ணுவாங்க. இதுக்காக செப்பரேட்டாக முகாம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதற்கட்டமாக 18ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 6 வரைக்கும் அனைத்து மாநகராட்சிகள், நகராட்சி, பேரூராட்சி, நகரப்புறங்களை ஒட்டியுள்ள கிராம ஊராட்சிகள்லாம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாங்குகிற பெட்டிஷன்ஸை அந்த சம்மந்தப்பட்ட துறையில் உள்ள அதிகாரிகள் 30 நாட்களுக்குள் உரிய முறையில் பரிசீலனை செய்து தகுதியின் அடிப்படையில் உரிய சேவைகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, கேம்ப் கண்டக்ட் பண்ணுறாங்க. எதற்காக? அரசினோட சேவைகள் மக்களை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் எளிதாகவும் செல்றதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் கேம்ப் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த கேம்பில் நம்ம பெட்டிஷன் கொடுக்கணும். அதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், துறை அதிகாரிகள் வாங்கிட்டு 30 நாட்களுக்குள்ளே அதை பரிசீலனை பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் எப்போ ஆரம்பிக்கிறாங்க? டிசம்பர் 18, 2023 கோயம்புத்தூரில் ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி முதல்வர் அப்படிங்கிற அடைமொழியோட 2-3 ஸ்கீம் அவைலபிளாக இருக்குது. அதுவும் நம்ம என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நான் முதல்வன். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். +1 +2 தென் கல்லூரி, அப்புறம் இளைஞர்கள், இவங்க எல்லாருக்குமே திறன் சார்ந்த தொழிற்கல்வி இல்லை அவங்களோட திறனை இம்ப்ரூவ் பண்ணுறது, தென் போட்டித் தேர்வுக்கு அவங்களுக்கான ஒரு எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு கோச்சிங் கொடுக்கறது, இது எல்லாமே நான் முதல்வனில் வந்துடும். அதாவது மாணவர்களோட திறனை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த நான் முதல்வன் ஸ்கீம். இது எஜுகேஷனல் அண்ட் திறன் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்கீம். தென் களத்தில் முதல்வர் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குங்க. இந்த களத்தில் முதல்வர் ஸ்கீமில் முதலமைச்சரே திடீர்னு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் போய் அந்த மாவட்டத்தில் களத்தில் இறங்கி அவர் எக்ஸாமின் பண்ணுறது தான் இந்த களத்தின் முதல்வர். டைரெக்டாக களத்தில் முதல்வர் ஆய்வு செய்வார். இதற்காக சில மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒருக்க போவாங்க. ஆல்ரெடி திருவண்ணாமலை, காஞ்சிபுரம்லாம் ஒரு தடவை போயிருந்தாங்க. ஸோ இதுதான் களத்தில் முதல்வர் ஸ்கீம். இந்த களத்தில் முதல்வர் ஸ்கீமோட 2வது கட்டம் தான் ரீசெண்டாக நம்ம பார்த்தோம், உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். ஸோ களத்தில் முதல்வர் கள ஆய்வு திட்டம் தான். நெக்ஸ்ட்டு உங்களை தேடி உங்கள் ஊரில். இதுக்கு இன்சார்ஜ் யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அவங்க மாதத்துக்கு ஒரு முறை ஒரு வட்டத்தை தேர்ந்தெடுத்து அந்த வட்டத்தில் தங்கி இருந்து மக்களோட குறைகளை கேட்டு அந்த களத்திலிருந்து ஆய்வு செய்வது தான் இந்த உங்களை தேடி உங்கள் ஊரில். தென் இன்னொன்று இருக்குது, இது மக்களுடன் முதல்வர் நம்ம பார்த்துட்டோம். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர். இந்த ஸ்கீம் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்ற உடனே அறிவித்த ஸ்கீம். இதை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஊரில் இருக்கிற கோரிக்கைகள்லாம் எழுதி நீங்கள் ஒரு பெட்டிஷனாக கொடுத்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே அமைச்சு அதுக்காக பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 100 நாட்களுக்குள் உங்களோட குறைகள் அனைத்துமே நிவர்த்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் 2வது கட்டமாக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு எம்எல்ஏ இருப்பாங்க இல்லையா, உங்கள் தொகுதியில் நீண்ட காலமாக நிறைவேறாத 10 கோரிக்கைகளை கொண்டு வாங்க, அதை சீக்கிரமாக நிறைவேற்றி தரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்கீமெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் முதல்வன், களத்தில் முதல்வர், அந்த ஸ்கீமோட அடுத்தது தான் உங்களை தேடி உங்கள் ஊரில். தென் இப்போ பார்த்துருக்கிறது மக்களுடன் முதல்வர். தென் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர். இதுதான் முதல்ல கொண்டு வந்த ஸ்கீம். 100 நாட்களில் 100 நாட்களில் கோரிக்கைகள் நிறைவேறப்படும். இது 30 நாட்களுக்குள், இந்த மக்களுடன் முதல்வர் 30 நாட்களுக்குள் உங்களோட கோரிக்கைகள் நிறைவேறப்படும். தென் இன்னொன்று கூட இருக்குங்க, ஊராட்சி மணி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிராம ஊராட்சி பகுதியிலலாம் உங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றதுக்காக ஊராட்சி மணி அப்படிங்கிற ஒரு திட்டம் கூட ரீசெண்டாக தொடங்கி வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த குறைகளை போக்குற எல்லா ஸ்கீமுமே சொல்லியாச்சு. இது போக வேறு ஏதாவது இருந்தால் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு தெரிஞ்சால் நாங்களுமே நெக்ஸ்ட் டைம் சொல்கிறோம். த நெக்ஸ்ட் ஒன், ஆர்டிஸ்ட் தாயுமானவன் அவர்களுக்கு நாதலய சிரோமணி அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. கலைத்துறையில் அவரோட சேவையை பாராட்டி இந்த விருது கொடுத்துருக்காங்க. தென் இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் சோலார் எலக்ட்ரிக் போர்ட் இஸ் லான்ச்டு. இதில் பார்த்தீங்கன்னா
நார்மல் எலக்ட்ரிக் போட் கிடையாது, சோலார் எலக்ட்ரிக் போட். அதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு பேர் வந்துட்டு பராகுடா அப்படின்னு வச்சுருக்காங்க இந்த போட்டோட பேர். இது ரொம்ப ஃபேமஸான ஆல்ரெடி ஒரு கப்பல். ஸோ அந்த கப்பல்லேருந்து அந்த பேர் எடுத்து வச்சுருக்காங்க, பராகுடா. தென் இது 14 மீட்டர் நீளம், 4.4 மீட்டர் அகலம். எவ்வளோ ஸ்பீடில் போகணும் பார்த்தீங்கன்னா 23 km/h ஸ்பீடுக்கு போகும். இதை எந்த நிறுவனம் தயாரிச்சு இருக்கு அப்படின்னா நோவால்ட் அப்படிங்கிற நிறுவனம் வந்து இதை தயாரிச்சிருக்கு. தென் WHO வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, சிகரெட் யூஸ் பண்ணாமல் சிகரெட் வந்துட்டு நாங்கள் ரொம்ப அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சிகரெட்டை யூஸ் பண்ணுறவங்களோட நிலைமை வந்துட்டு ரொம்ப, அதோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது உலக அளவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் வந்து அடல்ட்ஸு டீன்ஸ்லாம் கூட வந்துட்டு இந்த சிகரெட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உலக அளவில் வந்துட்டு இந்த சிகரெட்டுக்கான கொள்கைகள் வந்து கொண்டு வரணும், தடை பண்ணணும், இல்லை ஒரு நெறிமுறையாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது யாருங்க, WHO பார்த்துட்டோம். பட் இந்தியாவில் இதோட நிலைமை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகரெட்டை நம்ம முற்றிலுமாக வந்துட்டு தடை பண்ணியிருக்கோம். சிகரெட் மற்றும் இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், அதாவது இந்த சிகரெட்டோடு சம்மந்தப்பட்ட இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு எந்த ஆக்ட் கீழே வருதுன்னா ப்ராஹிபிஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் சிகரெட் ஆக்ட் 2019. ஸோ இதுலேயே வந்துட்டு நம்ம இந்த சிகரெட்டை வந்துட்டு தடை பண்ணிட்டோம். த நெக்ஸ்ட் ஒன், இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸ் வந்து 2 பேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்திரா காந்தி அவங்களோட ட்ரஸ்ட் வந்து கொடுக்குற அவார்டு. இது கவர்மெண்ட் கொடுக்குற அவார்டு இல்லை, ட்ரஸ்ட் கொடுக்குற அவார்டு. இதில் டேனியல் பரன்போயும் தென் அலி அபு அப்படிங்கிற 2 பேருக்கு வந்து இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த டேனியல் பரோம் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒரு மியூசிஷியன், தென் இந்த அலி அபு வந்து ஒரு பீஸ் ஆக்டிவிஸ்ட். இவங்க 2 பேருக்கும் கிடச்சிருக்கு. இவங்க 2 பேரும் எதுக்காக பாடுபட்டு இருக்காங்கன்னா, பாலஸ்தீன பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, இதில் மக்களை காப்பாற்றுவதற்காகவும் அமைதியை நிலைநாட்டுவதற்காகவும் இவங்க 2 பேரும் பாடுபட்டு இருக்காங்கிறதுக்காக இவங்களுக்கு இந்த அவார்டு கிடைச்சிருக்கு. இதோட ஒரு கேடயமும் 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு காசோலையும் அவங்களுக்கு கிடைக்கும். தென் பாராளுமன்றத்தில் இப்போது கூட்டத்தொடர் நடந்துட்டுருக்கு. அதில் நம்மளுக்கு நிறைய டேட்டாலாம் கிடச்சிட்ருக்கு. இப்போ நேற்று வந்துட்டு ஒரு விவாதத்தில் ஒரு டேட்டா கிடச்சிருக்குங்க. யானைகளின் நிலைமையை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்த யானைகளின் நிலைமையை பற்றி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. நாட்டில் 14 மாநிலங்களில் 33 யானை நல காப்பகங்கள் அமைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யானை தாக்கி தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் கிடச்சிருக்கு. 2020-21 வந்துட்டு 57 பேரும், 21-22 வந்து அந்த காலாண்டில் வந்துட்டு அந்த இயராண்டில் வந்துட்டு 37 பேரும், தென் 22லேருந்து 23 அந்த ஆண்டில் வந்துட்டு 43 பேரும் யானை தாக்கி வந்து உயிரிழந்திருக்காங்க. பட் யானைகள் எத்தனை உயிரிழந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விவரம் கிடைக்கல. தென் தமிழ்நாட்டை சுற்றி எங்கெல்லாம் வந்து இந்த யானை காப்பகங்கள், யானை வழித்தடங்கள் அமைச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ இதெல்லாம் சொல்ல போகிறது எல்லாமே யானை வழித்தடங்கள். கர்நாடகம் தமிழக எல்லையில் தலமலை சாம்ராஜ் நகர் இந்த இடத்துல ஒரு யானை வழித்தடம் அமைச்சிருக்காங்க. தென் இன்னொன்று தாளவாடி முதஹல்கி இந்த இடத்துல ஒரு யானை வழித்தடம். தென் கேரளாவும் தமிழ்நாடும் அந்த எல்லையில் நிலம்பூர் அமரம்பலம் இந்த இடத்துல ஒரு யானை வழித்தடம் அமைச்சிருக்காங்க. அது போக இங்கே யானைகள் காப்பகம் இருக்கும் இல்லையா, ஸ்ரீவல்லிபுத்தூர், இப்போ ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஒரு யானை வழித்தடம் அமைச்சிருக்காங்க. தென் நீலகிரி, தென் திருநெல்வேலி இந்த இடத்துலலாம் வந்துட்டு யானைக்கான வழித்தடம் அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இது போக இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தில் இதுக்கு முன்னாடி நேற்று பார்த்துருந்தோம் ஒரு தாக்குதல், ஒரு வண்ண புகை குப்பிகளை எரிஞ்சு ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். அது எந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, பகத்சிங் ஃபேன் கிளப் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ்புக் பேஜை கிரியேட் பண்ணி இவங்க எல்லாம் ஒன்றிணைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம ஹிஸ்ட்ரியிலையும் படிச்சிருப்போம் இல்லையா, பகத்சிங் அவர்கள் வந்து நாடாளுமன்றத்துக்குள்ளே வந்துட்டு ஒரு வெடிகுண்டு வந்துட்டு வேற ஒரு இடத்துல எரிஞ்சு, ஸோ யாரு மேலேயும் வந்துட்டு பாதிக்காத வகையில் வேறு ஒரு இடத்துல எரிஞ்சு இன்குலாப் சிந்தாபாத் அப்படின்னு சொல்லிட்டு முழங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி இவங்களும் வந்து சர்வாதிகாரம் ஒழிக அப்படிங்கிற மாதிரி ஒரு முழக்கமும் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் இவங்களெல்லாம் பற்றி படிக்க வேணாம், பகத்சிங்கை பற்றி மட்டும் படித்தா போதும். தென் நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹிந்து இங்கிலீஷில் ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்கங்க. டிட் கோவிட் வேக்சின் கிவ்ஸ் இம்பேக்ட் டு யுவர் மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவிட் வேக்சின் வச்சு ஆல்ரெடி வந்துட்டு இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் பற்றி நிறைய பார்த்துருந்தோம். அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க, அது கிடையாது, கோவிட் வேக்சினுக்கும் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்க்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட எய்ம்ஸ் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஐசிஎம்ஆரும் சொல்லிட்டாங்க. ஸோ அது கிடையாது. தென் ப்ரீடம் மெச்சூர்ட் பேபி அதுவும் நம்ம பார்த்தோம். ப்ரீடம் டெலிவரிக்கும் தென் இந்த கோவிட் வேக்சினுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் பார்த்தோம். தென் இப்போ வந்துட்டு மென்டல் ஹெல்த்துக்கும் கோவிட் வேக்சினுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது.
தென் 2023 கோவாவில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ரீசெண்டாக நடந்தது. அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இப்போது தமிழ்நாட்டில் சென்னையில் கூட சர்வதேச படவிழா வந்து ஒன்று இருக்குது. 7 நாட்களும் 7 வெவ்வேறு மொழிகளில் வந்துட்டு ரொம்ப புதுமையாக ரொம்ப அதிகமான கருத்துக்கள் கொண்ட படங்கள் வந்து திரையிட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்துக்கோங்க. தென் கவச் தொழில்நுட்பம், அதாவது ரயில்கள் மோதலை குறைப்பதற்காக கவச் தொழில்நுட்பம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். இதுவும் நம்ம ரீசெண்டாக ஆல்ரெடி பார்த்தது தான். அதை பற்றி நியூஸ் பேப்பரில் இருக்குது, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. தென் 3 நாளைக்கு முன்னாடி வந்து பாரதியார் அவர்களோட பிறந்தநாள், அதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அதை வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த தினமாக கொண்டாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை வந்து ஒரு தினமாக அறிவித்து அதை எல்லா யூனிவர்சிட்டியுமே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்ன தினம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி ஒரு தடவை பார்த்துக்கோங்க. தென் நம்ம இந்த ஸ்கீம் எல்லாம் பார்த்தோம்ல, தமிழ்நாட்டில் இந்த முதல்வர் அறிவித்த எல்லா ஸ்கீமும் பார்த்தோம். இது எல்லாமே வந்துட்டு மக்களோட குறைகளை களைவதற்கான ஒரு ஸ்கீம் தான். ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அந்த திருக்குறளை மட்டும் நான் இன்றைக்கி சொல்லிக்கிறேன். கொடையளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையாளாம் வேந்தருக்கு ஒளி அப்படிங்கிற ஒரு திருக்குறள் வந்து அந்த வெப்சைட்டில், தமிழ்நாட்டோட இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி குறள்கள்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு தடவை பார்த்துக்கோங்க. மீதி நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.